புதியதொருள்ளம் மலர்ந்திடும் நேரம் இறை மக்கள் ஒன்றாய் கூடுவோம். புதியதொருள்ளம் மலர்ந்திடும் நேரம் இறை மக்கள் ஒன்றாய் கூடுவோம். நம் ஏக்கங்கள் போக்க மாற்றங்கள் காண, நம் ஏக்கங்கள் போக்க மாற்றங்கள் காண இணைவோம் இறை மகன் பலியினிலே. புதியதொருள்ளம் மலர்ந்திடும் நேரம் இறை மக்கள் ஒன்றாய் கூடுவோம். திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போய் அவரது பெயரால் கூடிடுவோம். ஒருமையுடன் பலி அர்ப்பணிப்போம். அனைவரும் புறமாயிடுவோம். புதிதாய் பீடமமைத்திடுவோம். குருவின் அன்பினோடி பலியை திருமுன்னிலையில் அர்ப்பணிப்போம். பஸ்காவின் திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போல் அவரது பெயரால் கூடிடுவோம். ஒருமையுடன் பலி அர்ப்பணிப்போம். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ்கீதம். உலகெங்கும் மானிடர்க்கமைதி நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ்கீதம். உலகெங்கும் மானிடர்க்கமைதி நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ்கீதம். உலகெங்கும் மானிடர்க்கமைதி நம்பிக்கையும் என்றென்றும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீயாவினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும்
என்றென்றும் அதே. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதி முதல் என்றென்றும் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வசிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்துள்ளன. வானதூதரும் போலமாதரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பு திருமகன் மனதினத்தை புதுப்பிக்கவும் மீட்கவுமாக எங்களுக்கு தயவு கூர்ந்தருளிய மறைப்பொருட்களை நிறைவேற்ற நாங்கள் வலுவற்றோராயினும் எங்கள் வலுவன்மையை போக்கி எங்களை வல்லவராக்கியருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். ஆண்டவரே என் அரசேயும் புகழை என்றும் பாடிடுவே. சர்வேசாவும் திருநாமம் போற்றிடுவேன் நான் என்னாலும். ஆண்டவரே உம் புகழ் பாடி அனுதினம் உம்மை வாழ்த்திடுவேன். ஆண்டவர் மகிமை நிறைந்தவரும் மிகவும் புகழ்ச்சிக்குரியவரும் நிகரில்லாய நிறைவாவும் மகிமைக்கில்லை அளவறிவே. தலைமுறை தலைமுறையோடென்றும் அரும்பெரும் செயல்களை அறிவிக்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது நறுமணம் எங்களில் வீசும், உமது உண்மை ஞானம் எங்கள் ஆத்மாக்களை ஒளிர்விக்கவும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுந்தருளி வரும் உமது திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்தருளும். எல்லா பெயர்களும் நலன்களும் நிறைந்து முடிச்சூடு நிற்கும் திருச்சபையில் உம்மை இடைவிடாமல் புகழவும் மகிமைப்படுத்தவும் எங்களை தகுதியுடையோராக்கியருளும். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தவர், அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். தீர்க்கும் மாணவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இயேசுமசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்று அழைக்கின்றீர். நீர் தாமழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. என் ஆண்டவரே, மெய்யாகவே எங்கள் உடல்களை உயிர்ப்பிப்பவரும் ஆத்மாக்களை மீட்பவரும் உயிரை நாளும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென்.
குரல் எழுப்பி பாடுங்கள், அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள். என்றென்றும் வாழ்கின்ற சர்வேசுரனே வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். சர்வேசானீர் தூயவரே, வல்லவரே நீர் தூயவரே, அமரரே நீர் தூயவரே, எங்களிலும் அதரும் பொழிந்தருளும். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. புனிதர்களின் மனமு வந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் அமரருமான ஆண்டவரே, உமது இயல்புக்கு ஏற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசீர் அளித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும் ஆமென். வானகமே பொழுதும் இறைவன் தம் புகழை போற்றி புகழ்கிறது. தூயாவின் கீதங்களால் அல்லேலூயா கீதங்களால் ஆண்டவரின் திருநாளதனின் தூய்மையான நினைவுதனை கொண்டாடுவோம் இன்று பீடமிதே. அவர் தம் கைத்திறனை வானகம் எப்பொழுதும் ஓதியுணர்த்திடுமே. தூயாவின் கீதங்களால் அல்லேலூயா கீதங்களால் ஆண்டவரின் திருநாளதனின் தூய்மையான நினைவுதனை கொண்டாடுவோம் இன்று பீடமிதில். விண்ணக தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் புகழுண்டாகட்டும். தூயாவின் கீதங்களால் அல்லேலூயா கீதங்களால் ஆண்டவரின் திருநாளதனின் தூய்மையான நினைவுதனை கொண்டாடுவோம் இன்று பீடமிதில். இருந்தது போல் இன்றும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். தூயாவின் கீதங்களால் அல்லேலூயா கீதங்களால் ஆண்டவரின் திருநாளதனின் தூய்மையான நினைவுதனை கொண்டாடுவோம் இன்று பீடமிதில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, வாழ்வெழுப்புவையும் தெய்வீகமான உம்முடைய கட்டளைகளின் இனிய குரலை கேட்கவும் உணர்வும் எங்கள் புத்தியை ஒளிர்வித்தருளும். அவை வழியாகிய ஆன்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும்
அன்பு, நம்பிக்கை, மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாமலுமே புகழவும் உமது கருணையாலும் ஆசியாலும் எங்களுக்கு உதவி அளித்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும் ஆமென். சகோதர சகோதரர்களே, புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். மெஸ்ஸியா உம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயத்தில் எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும். நாங்கள் யாருக்கும் தீங்கிழைக்கவில்லை, யாரையும் வஞ்சிக்கவும் இல்லை. நீங்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பளிப்பதற்காக நான் இவ்வாறு கூறவில்லை. நான் ஏற்கனவே கூறியவாறு நீங்கள் எங்கள் நெஞ்சில் நிறைந்திருக்கிறீர்கள். நாம் செத்தால் ஒன்றாய் சாவோம், வாழ்ந்தால் ஒன்றாய் வாழ்வோம். உங்கள் மேல் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. உங்களை குறித்து மிகவும் பெருமைப்படுகிறேன். எல்லா இன்னல்களுக்கு இடையேயும் என் உள்ளத்தில் ஆறுதல் நிறைந்திருக்கிறது, மகிழ்ச்சி பொங்கி வழிகிறது. மாசிதோனியாவிற்கு வந்து சேர்ந்தபோது எங்களிடம் மன அமைதியே இல்லை. வெளியே போராட்டம், உள்ளே அச்சம், இவ்வாறு எல்லா வகையிலும் துன்புற்றோம். தாழ்ந்தோருக்கு ஆறுதல் அளிக்கும் கடவுள் தீத்துவின் வரவால் எங்களுக்கும் ஆறுதல் அளித்தார். அவரது வருகையால் மட்டுமல்ல, நீங்கள் தீத்துவுக்கு அளித்த ஆறுதலாலும் நாங்கள் ஆறுதல் அடைந்தோம். எங்களை காண நீங்கள் கொண்டிருந்த ஏக்கத்தையும், நீங்கள் அடைந்த துயரத்தையும், நீங்கள் என்னிடம் காட்டிய ஆர்வத்தையும் பற்றி அவர் எங்களிடம் சொன்னபோது நாங்கள் மிகுதியான மகிழ்ச்சி அடைந்தோம். நம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு புகழ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுள்ளத்தில் இனிதொரு செய்தி ததும்பி வழிந்து நிறைகிறதே. மன்னவர் திருமுன் தேனினும் இனிய இசையாய் அதனை வடித்திடுவேன் நான். எந்த நாவு வரை கவிகையில் எழுதும் கோல் போலாகின்றதே. தந்தை, திருமகன், தூய ஆவி மூவர்க்கும் புகழுண்டாகட்டும். ஆதி முதற்கின்னாள் வரை என்றும் அவ்வாறாகுக. ஆமென். அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கோணமாக நின்று தூய நற்செய்தியை கேட்போம். சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உம்முடனும் புனித மார்க் அறிவித்த நம் ஆண்டவர் இயேசு மிசியாவின் தூய நற்செய்தி. நம் ஆண்டவராகிய மிசியாவுக்கு புகழ். ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் அவரிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் என் யூதர்கள் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர்.
இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறார்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கொர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால், அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். நம் ஆண்டவராகிய மிசிகாவுக்கு புகழ். மெஸ்ஸியாவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ நாம் கொண்டாட வேண்டிய ஒரு நாள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் ஆண்டவரோடு சேர்ந்து கொண்டாடுவோம் என்று நினைத்த உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை அது ஆண்டவருக்காக மாற்றி வைக்க வேண்டிய ஒரு நாள், ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டிய ஒரு நாள். அதில் மகிழ்ச்சி அடைய, அதில் சந்தோஷம் அடைய ஆசைப்படும் உங்கள் அனைவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு உரிமை பெற்றவர்கள். உங்கள் அனைவரோடும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நற்செய்தி என்ன சொல்கிறது? இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் சொல்வது நம்முடைய ஃபோக்கஸு மாறி போகக்கூடாது என்றாகும். ஆண்டவரை அன்பு செய்வதற்காக கட்டளைகள் ஒரு தடையாகக்கூடாது. 2 கட்டளைகளை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். மனிதரின் கட்டளைகள், இன்னும் ஆண்டவரின் கட்டளைகள். நாம் எதை கடைபிடிக்க வேண்டும்? ஆண்டவரின் கட்டளையா, அதோ மனிதர்களின் கட்டளைகளா? மனிதர்களின் கட்டளைகளை கடைபிடித்தால் நீதி கிடைக்கும், நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்தால் சமாதானம் கிடைக்கும், அன்பு கிடைக்கும். எது நீடிக்கும் என்று நாமே சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு தேவையான பொருட்களா, இன்றைக்கு தேவையான காரியங்களா, அதோ இன்னும் நீடிக்கும் காரியங்களா? ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருடைய கட்டளைகள் நம்முடைய வாழ்வுக்கு தேவையானது, நித்திய வாழ்வுக்கு தேவையானது. அதை தான் கடைபிடிக்க வேண்டும் என்று. ஆனால் நாம் மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை கிடைப்பதற்கு மனிதர்களாக உருவாக்கிய கட்டளைகளை கடைபிடிக்க விரும்புகிறார்கள். நாம் அதை மாற்றுவோம். ஆண்டவருடைய கட்டளைகளை அன்பு செய்வோம். ஆண்டவரின் கட்டளைகள் நமக்கு தெரியும். இது 10 கட்டளைகள் ஆண்டவர் நமக்காக தருகிறார். அந்த 10 கட்டளைகளிலும் அடிப்படையாக நிற்பது அன்பு என்று இயேசு சொல்கிறார். இந்த கட்டளைகளுடைய சுருக்கம் 2 கட்டளைகள்: சகோதர அன்பு, ஆண்டவரோடு இருக்கின்ற அன்பு. இன்னும் அதையும் சுருக்கமாக சொல்லியால் அன்பு என்னும் ஒரு வார்த்தையில் சுருக்கலாம். அன்பு உள்ளத்தில் இருக்கின்றவர்கள் இரக்கம் காட்டுவார்கள். நம்முடைய உள்ளத்தில் இரக்கத்துடன் செயல்படும் பொழுது நீதியை நாம் மாற்றி வைக்கும். நீதியை விட நீதியை மீறும் ஒரு கட்டளை நாம் கடைபிடிக்கும். ஆகையால் நாம் ஆண்டவருடைய அன்பை கடைபிடிப்போம், கட்டளைகளை மறந்துடுவோம். மனிதர்களுடைய கட்டளைகளை விட ஆண்டவருடைய கட்டளைகளை அன்பு செய்வோம். கட்டளைகள் என்று சொல்லும் பொழுது நாம் கோர்ட்டில் போகும், அதே போன்று போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போகும், அப்படிப்பட்ட பெரிய கட்டளைகள் என்று ஒன்றும் நினைக்க வேண்டாம். அனுதின வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வரும் காரியங்கள் நாம் எடுக்கும் தீர்மானங்களாகும். இது நாம் சொல்கிறார், ஒரு நாள் காலையில் எனக்கு காலையில் 7 மணிக்கு சாய் வேண்டும், மத்தியானம் இத்தனை மணிக்கு சாப்பாடு வேண்டும், சாயங்காலம் நான் 7 மணிக்கு தான் திரும்பி வரும். இப்படியெல்லாம் நம்முடைய வீடுகளிலே நாம் கட்டளைகள் வைக்கிறார்.
நம்மோடு சேர்ந்திருக்கிறவரோடு நாம் சொல்லும் என்னுடைய கட்டளை, என்னுடைய ஸ்டைல் இதாகும். அதுக்கு பிறகு அந்த கட்டளைகளுக்காக நாம் அவனுடைய அன்பே விட்டு விடுகிறார். என்னை அன்பு செய்வதற்காக நான் கட்டளைகளை வைத்து மற்றவர்களுடைய அன்பை விட்டுவிடும் காட்சி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடைபெறுவதுண்டு. அங்கே தான் ஆண்டவருடைய கட்டளைகளின் சுருக்கமான அன்பு, இன்னும் அன்பு வழியாக வரும் இரக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டியது. நாம் இரக்கத்தை எடுப்போம். நாம் வைக்கும் கட்டளைகளை மீறி மக்கள் வரும் பொழுது, செய்யும் பொழுது அவர்களோடு இரக்கம் காட்டுவோம், அன்பு காட்டுவோம். அப்படி ஆண்டவருடைய உண்மையான இரக்கத்திற்கு ஏற்ப வாழ்க்கை நடத்துவோம். நாமே ஒரு ஆண்டவராக, நாமே ஒரு ஆண்டவரின் பிள்ளையாக, ஆண்டவரின் உலகத்திலே ஒரு மறு உருவமாக மாறுவோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் நம்பிக்கையுடனும் அன்புடன் நின்று ஆண்டவரை மன்றாடுகிறோம் என எடுத்து உரைப்போம். ஆண்டவரே மன்றாடுகிறோம். மதரக்கத்தால் நீர்மீட்டு மரசாட்சிகளின் செங்குதிரியாக பேணி விளக்கும் திருச்சபைக்கு இடையர்களை எதிர்கொள்ளவும் உமது நற்செய்தி பணியை வெற்றியுடன் தொடரவும் வலிமை தந்தரல வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். திருச்சபையோடு ஒன்றித்து சிந்தனை செய்து அதன் செயல்பாடுகளில் இயன்ற அளவு பங்கு பெற மக்களுக்கு நன்மனம் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். பல சபைகளுக்கிடையில் நல்லெண்ணமும் ஒன்றிப்பும் வளர்த்து உண்மையான ஒரே விசுவாசத்தில் அவற்றை பராமரித்தள்ள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மதிப்பீடுக்கேற்ப மெய்யான திருச்சபை அஞ்சா நஞ்சுடன் வழிநடத்த அருளை திருச்சபையின் தலைவரான மார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்கும் எங்கள் சபையின் தலைவரும் தந்தையுமாகிய மார் ஜார்ஜ் பேராயிருக்கும் எங்கள் உயர்மடை மாவட்டத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயிருக்கும் எங்கள் தலைவரும் தந்தையுமாகிய மார் ஜார்ஜா இருக்கும் ஏனைய ஆயர்களுக்கும் அனைவருக்கும் அளித்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மெதுடனும் ஆசிராத்துடனும் தூதனை அனுப்பியர்ல தாழ்வுடன் நாங்களுமே மன்றாடுகிறோம். ஆண்டவரே நாங்களும் மன்றாடுகிறோம். நாம் அனைவரும் நம்மை நம்மளோரையும் தந்தை மகன் தூயாய்க்கு ஒப்புக் கொடுப்போம். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே எல்லாம் வல்ல இறைவா, உம்மை நாங்கள் தாழ்மையோடு வேண்டுகிறோம். உமது அருள் வரங்களால் எங்களை நிரப்பியருளும். உமது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும். உம்முடைய அருளும் ஆசியும் உமது கருணை பெருக்கால் நீ தேர்ந்தெடுத்த உம்மந்தையான மக்கள் அனைவருடையும் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்கள் மன்னிப்புக்கும் காரணமாவதாக. தந்தை மகன் தூய ஆவியாக இறைவா என்றென்றும் ஆண்டவரே ஆசிரியர் தழும் சகோதர சகோதரர்களை நீங்கள் கை வைத்தலுக்காக தலைவணங்கி ஆசிரியர் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரே எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய மெசியா கொடும்பாடுகள் பெற்று மீட்டுக்கொண்ட மந்தையாகிய கத்தோலிக்க திருச்சபை உம்முடையதே. இறை இயல்பில் உம்முடன் ஒன்றாயிருக்கும் தூய ஆவியின் அருளால் உண்மையான குருத்த நிலைகள் கை வைத்தல் வாயிலாக வழங்கப்படுகின்றன. விசுவாசிகள் ஆத்மீக பணிபுரிய தூய சபையாகிய உடலில் சிறந்த உறுப்புகளாக எளியோரும் வலுவற்றோருமான எங்களை நீர் உமது கருணை பெருக்கினால் தகுதியுடையோராக்கினீர். ஆண்டவரே, உமது அருளாளங்களை நிரப்பி உமது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும். உம்முடைய இரக்கமும் அருளும் எங்கள் மீதும் நீர் தேர்ந்தெடுத்த இம்மக்கள் மீதும் இருப்பதாக. கருணை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை எங்களுடன் ஒப்புரவாக்கும் நீதி நிறைய நற்செயல்களால் வாழ்நாள் முழுதும் உம்மை தகுந்தவாறு மனமகிழச் செய்ய எங்கள் மேல் அருள் கூர்ந்தருளும். உமக்கு இடைவிடாமல் புகழும் மகிமையும் நன்றியும் ஆராதனையும் இடைவிடாமல் செலுத்த எங்களை தகுதியுடையோராக்கியிருளும். தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும் திருமலுக்கு பெற்று வாலிடத்தால் புத்திரிட பெற்றவர்கள் பக்தரன் காந்தடனும் மரபர்களில் பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவரில் நான் திடமாய் நம்பிக்கை வைத்து திருவோடல் திருரத்தம் பலிபீடத்திலிதோ நேசபயத்துடன் அணுகிடுவோம். அனைவரும் ஒன்றாய் திருமுன்னே வானவர் அணியோடு சேர்ந்தினிதே பாட
பரிசுத்தர் பரிசுத்தர் என்றும் பரிசுத்தர். தந்தைக்கும் திருமகனுக்கும் தூயாவிக்கும் புகழென்றும் இறைவனின் தாய்மரியே தூய யோசேப்பே பணிவுடன் நினைத்திடுவோ புனிதமாமி பலி. மகரின் தூதர்களே, பொறுமைகள் நண்பர்களே, உலகம் அமைதியுற நீங்கள் ஜெபித்திடுவே. அனைவரும் ஒன்றாய் பாடிடுவீரே ஆமெனாமே. மறைசாட்சியருடனும் முத்தர்கள் தம்முடனும் மார்த்தோமாதனே நினைவோம் இப்பலியில். ஆண்டவரென்றும் நம்முடன் இருக்கின்றார். மன்னவராம் இறைவன் நம்முடன் என்றென்றும். யாக்கோபின் இறைவன் நம் துணை என்றென்றும். சிறியோர் வலியோர் அனைவரும் ஒன்றாய் துயிலுறுகின்றனரே உமதுயிர்த்தெழுதலினார் உயிர்த்தெழும் உறுதியுடன் உரைகிறார் இறந்தோர்கள் உயிர் பெற்றெழுந்திடவே. நானும் வேண்டுதலும் நம்பிடுமுள்ளமுமாய் மூவரு தெய்வத்தை தினமும் மகிழ்விப்போம். எல்லாம் வல்லவரும் தந்தையுமாகிய ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றோம். காண்பவை காணாததையும் படைத்தவரை விசுவசிக்கின்றோம். சர்வேஸ்வரனே சுதனம் படைப்புகளுக்கு முன்னே முதலாக ஜனித்தவரும் ஒரே ஆண்டவருமான இயேசுவில் விசுவசிக்கின்றோம். இவர் எங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவிற்கு ஜனித்தவரும் ஆனால் படைக்கப்படாதவருமே. இவர் எங்களுள்ள எங்களோடும் பிதாவோட பொருளமானவரே. இவர் வழியாக பிரபஞ்சம் கருதப்பட்டு யாவும் படைக்கப்பட்டன. மானிடரால் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும்
விண்ணகமிருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியால் கன்னிமரியோடு எடுத்து மனிதரானார். போன்சிபிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மனிதனடக்கம் செய்யப்பட்டார். எழுதப்படுவது போல மூன்றாம் நாள் எழுந்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். மரித்தவரையும் ஜீவியரையும் நடத்தியிருக்க வரவிருக்கின்றார். பிதாவின் புறப்படும் சத்திய ஆன்மாவும் உயிர்ப்போருமான ஏகபரிசுத்தாவியை விசுவாசிக்கின்றோம். ஏகபரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கின்றோம். பாவமன்னிப்புக்கான ஒரே ஸ்நானத்தையும் செயலோதாரத்தையும் நித்திய ஜீவத்தையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவராம் இறைவன் தமது புகழை பாட உம்மை வல்லவராக்குவாராக. ஜபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. பிதாக்களும் நாயர்களுமான நம் தந்தையர்கள், குருக்கள், ஜகன்களாகியோர், துறவியார், நம் பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரை நினைவு கொண்டு மன்றாடுங்கள். மிசியாவின் நண்பர்களும் விசுவாசிகளுமான எல்லா ஆட்சியாளரையும் விலகிவிட்டு சென்ற விசுவாசிகள் அனைவரையும் நினைவு கூறுங்கள். மிசியாவின் அருளால் இப்பலி நமது உதவிக்கு மீட்புக்கும் முன்னரசில் முடிவில்லா வாழ்க்கும் காரணமாதாக. ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். என் சகோதர சகோதரிகளை திருப்பலி என் கைகள் வழியாக நிறைவேறும்படி நீங்கள் எனக்காக மன்றாடுங்கள். அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது திருவுளத்தை நிறைவேற்ற நம்மை வெளிப்படுத்துவாராக. இப்பலி அவர் ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீர் கொடுக்கும் இப்பலியை அவர் கொள்வாராக. ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்கள் மீது பொழிந்த நிறைவான அருள்கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது மெஸ்ஸியாவின் திருவுடல் திருரக்த மறைப்பொருட்களின் பணியாளராய் எளியோரும் பாவிகளுமாயிருந்து எங்களை உமது இரக்க மிகுதியால் கனிவுடன் தகுதியுடையராக்கினீர். நீர் அளித்த கொடையே மிகுந்த அன்போடும் உறுதியான நம்பிக்கையோடு நிறைவேற்ற எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் உமக்கு புகழும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். சமாதானம் உங்களுடனே. சகோதர சகோதரிகளே, மிஸ்ஸிய அன்பில் நீங்கள் சமாதானத்தை அறிந்து கொள்ளுங்கள். நாம் அனைவரும் மருத்துவருடனும் தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைத்து மன்றாடுவோம். நீங்கள் பணிவுடன் நின்று இங்கே நிறைவேற்றப்படுவதை உற்று நோக்குங்கள். பயபக்தியூட்டும் மறைபொருட்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதானம் தளத்தொங்கும்படி மன்றாடத் தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை உண்டு கிளப்பி அமைதியான ஒரே எண்ணத்துடனும் பக்தியுடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவர் மெஸ்ஸியா திருவருளும் தந்தை இறைவன் நிறையன்கும் தூய ஆவியின் நட்புறவும் நம்முடன் நிலவுக என்றென்றும். உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத விண்ணுலகே. உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத விண்ணுலகே. மூதாதையரா ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபென்பவரின் இறைவா மாண்புறு மன்னவரே திருமுன்னிலையில் உயர்த்துகிறோம். படைப்புகைக்கெல்லாம் ஆண்டவராம் இறைவனுக்கு பலியர்ப்பிப்போம். நீதியுமாமது தகுதியுமா நீதியுமாமது தகுதியுமா
உமது தகுதியுமா. சமாதானம் நம்முடனே. தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா, உமது மாட்சிமிகு மூவர் இறைமையின் ஆராதனைக்குரிய திருப்பெயருக்கு எல்லா உதடுகளிலிருந்து புகழும், எல்லா நாவுகளிலிருந்து நன்றியும், எல்லா படைப்புகளிலிருந்து வாழ்த்தும் உரியனவாகுக. ஏனெனில் நீர் உலகையும் அதனுடன் அனைத்தையும் கனிவுடன் படைத்து மனித இனத்தின் மீது எல்லையற்ற இரக்கம் காண்பித்தீர். வானோர்கள் ஆயிரங்களும் வானதூதர்கள் 10,000ங்களும் மாட்சி நிரம்பி உம்மை வணங்கி ஆராதிக்கின்றனர். நெருப்புத்தன்மையும் உருவிலுமான வான்படைகள் உமது திருப்பெயரை போற்றுகின்றனர். தூயோரும் உருவிலுமான கெருபுகள் சிராபிம்களுடன் சேர்ந்து அவர்கள் ஆண்டவரான உம்மை ஆராதிக்கின்றனர். இறை முன்னிலையில் மிகு குரலில் இடையிடின்றி புகழ்கீதம் இசைக்கின்றனரே ஒரு சேரு, இசைக்கின்றனரே ஒரு சேரு. கடவுள் நித்திய மாட்சிமையின் ஆண்டவர் என்றும் பரிசுத்த வல்லவர் இறைவன் பரிசுத்த வானோடு பூமி நிறைந்ததுவே. புகழ் மன்னர் மகிமைகளால் உன்னத வீதிலோசானா, தாவீது மைந்தர் கோசானா. ஆண்டவரின் திருப்பெயராலே வந்தவர் மீண்டும் வருபவரும் மேன்மை பொருந்திய மன்னரவர். உன்னத வீதிலோசானா, ஓசானா. ஆண்டவராகிய இறைவா, விண்ணகங்களில் சேர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முள் மறைந்திருக்கும் ஆன்ம துணையனும் உம்மோடு செனிநிகரானவரும் உம்மிடமிருந்துள்ள ஒளியும் உமது உள்ளுண்மையின் சாயலுமான வார்த்தையான இறைவனை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உம்மோடு இணையாயிருக்கும் நிலையை வளைந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதென்றாக கருதாமல் அவர் தம்மையை உரிமையாக்கி அடிமையின் உருவேற்று புத்தியும் விவேகமும் உள்ள மரணமில்லாத ஆன்மாவுடனும் இறப்புடைய உடலுடனும் முழு மனிதனாக பெண்ணிடம் பிறந்தார். சட்டத்துக்குட்டோர் மீட்க சட்டத்துக்குள்ளானார். எங்கள் மீட்பின் நினைவை ஏற்படுத்தவும் செய்தார். மீட்புக்குரிய மறைப்பொருளை திருமுன்னிலையில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, உம் அன்பு மகன் எங்களுக்கு கற்பித்தது போன்று அவருடைய திருப்பாடுகளின் நினைவை நாங்கள் கொண்டாடுகிறோம். தாம் ஒப்புவிக்கப்பட இருந்த இரவில் ஈசோதம் மாசற்ற திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி ஆராதனைக்குரிய தந்தை உம் பக்கம் கண்களை உயர்த்தி வாழ்த்துரைத்து அதே பிட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பிற்கப்படும் என் உடல். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவ்வண்ணமே கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து அவர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் என் ரத்தம். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். நான் செய்த இதை நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நினைவாக செய்யுங்கள்.
ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கட்டளையிட்டது போல் எளியோரும் வலுவற்றோரும் துன்புறுவோரும் ஆகிய வடியார்களும் திருமணன்றாக கூடியுள்ளோம். கைமாறு அளிக்கையிலா அரும் பெரும் கொடைகளை நீர் எங்களுக்கு அளித்திருக்கிறீர். உமது இறை வாழ்வுகளுக்கு பங்கு தரும் பொருட்டு நீரே எங்கள் மனது இயல்பு பூண்டு வீழ்ச்சியுற்று எங்களை கை தூக்கிவிட்டீர். வாழ்விழந்து எங்களை வாழச் செய்தீர். பாவிகளாகி எங்கள் கடன்களை மன்னித்து எங்களை புத்திக்கு ஒளி தந்தீர். எங்கள் பகைவர்களை தோற்கடித்தீர். உமது ஆசியை ஏராளமாக பொழிந்து எங்கள் வலுவற்ற இயல்பை மாண்புறச் செய்தீர். நீர் எங்களுக்கு அளித்த எல்லா உதவிகளுக்கும் ஆசைகளுக்குமாக நாங்கள் உமக்கு புகழும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகிறோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். எங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, முதன்மை குருவும் திருச்சுவேனத்தின் தலைவரும் ஆட்சியாளருமான ரோமையில் இருக்கும் மார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்காகவும் எங்கள் சபையின் தலைவரும் தந்தையுமாகிய மார் ஜார்ஜ் உயர் பெயராயிருக்காகவும் எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பெயராயிருக்காகவும் எங்கள் தலைவரும் தந்தையுமாகிய மார் ஜார்ஜ் ஆயிருக்காகவும் புனித கத்தோலிக்கா திருச்சபை அனைத்திற்காகவும் குருக்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் ஆகியோருக்காகவும் இறைவாக்கினர், திருத்துதர்கள், மறை சாட்சியர், துதியர் ஆகியோரின் வணக்கத்திற்காகவும் உமது முன்னிலையில் கொண்டவர்களாயிருந்த நேர்மையாளரும் துயரலுமாகிய மறைத்தந்தர்கள் அனைவருக்காகவும் கவலையுறுவோர், துன்பப்படுவோர், ஏழையர், துயருவோர், நோயிற்றோர், இடுக்கண்படுவோர் ஆகியோர் அனைவருக்காகவும் உமது பெயரால் எங்களை விட்டு சென்று இறந்தோர் அனைவருக்காகவும் உமது இரக்கத்தை நம்பிக்கை நோக்கி மக்களுக்காகவும் தகுதியற்ற எனக்காகவும் இப்பலியேற்றருளும். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். என் சகோதர சகோதரிகளை எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். மெசியா உமது மன்றாட்டை கேட்டு உமது பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்கள் மீது பொழிந்த நிறைவான அருள்கொடைகளுக்காக நீர் எங்களுக்கு கற்பித்தது போல் மாசற்ற புனிதமான இப்பலிபிடத்தில் உமது மெசியாவின் உடலையும் இரத்தத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நினைவு கொண்டாட்டத்தின் போது இறைவனின் தாயாம் கன்னிமரியா மற்றும் உமக்கு குந்தோராய் விளங்கிய நேர்மையாளரின் துயிலுமான தந்தையரின் புனித நினைவானது உமது சொல்லற்கரிய அருள் பெருக்கால் எங்கள் எழச் செய்தருளும். வாழ்நாள் முழுதும் உமது அமைதியும் சமாதானமும் எங்களுக்கு அளித்தருளும். நீர் ஒருவரை உண்மையான இறைத்தந்தை என்றும் அன்பு திருமகனி சொமசியாவின் நீரை அனுப்பினர் என்றும் உலக மக்கள் அனைவரும் அறிவார்களாக. எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாகிய மெசியா வந்து வாழ்வழிக்கின் நற்செய்தி வழியாக தூய கத்தோலிக்கா திருச்சபையின் மக்களான அனைவருக்கும் தேவையான தூய வாழும் வழியை கற்பித்தரனார் என்று மக்கள் அனைவரும் அறிவார்களாக. ஆண்டவரை, எளியோரும் வலுவற்றோரும் துன்புறுவோருமாகியபடியார்களும் நீர் வழங்கிய முன்மாதிரியை பரம்பரையாக பின்பற்றி இப்போது பெயரால் ஒன்று கூடி உமது திரும்ப நிற்கின்றோம். எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாகிய ஈசோ மெசியாவின் திருப்பாடுகள், இறப்பு, அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் மாட்சிமிக்க பயபக்திக்குரிய புனிதமிக்க உயிரழைக்கவலை தெய்வீக மறைப்பொருளை நாங்கள் மகிழ்வுடன் நினைவு கூறவும் போற்றவும் நிறைவேற்றவும் செய்கிறோம். ஆண்டவரையும் தூய ஆவி எழுந்தருள்வாராக. நீங்கள் பக்தனுக்கு திருமணமாக மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. உம்மடியார்களின் திருப்பலியில் அவர் வந்துரைந்து இதனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இது எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்கள் மன்னிப்புக்கும் இறந்தோர் உயர்த்தில் மேலான நம்பிக்கைக்கும் உம்மை மகிழ்வித்து அனைவரோடும் சேர்ந்து விண்ணரசில் புது வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவராகிய இறைவா, எங்களுக்காக நீர் வகுத்த மேன்மை மிக்க வியப்புக்குரிய மீட்பின் திட்டத்தை முன்னிட்டு நாங்கள் உம்மை இடைவிடாமல் புகழ்கின்றோம். உம்முடைய மெசியாவின் விலைமதிக்கேலா இரத்தத்தால் மீட்கப்பட்ட திருச்சபையில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூயவராகிடும் உமது நாமத்திற்கு தாழ்மையாய் நாங்கள் அர்ப்பிக்கும் ஸ்தோத்திரமும் ஸ்துதி கீர்த்தனைகளும் இன்றும் எப்பொழுதும் என்றென்றும். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும். உமது இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும்.
ஆண்டவரே ஆசீரளித்தருளும் எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்கள். ஆயினும் புகழ்ச்சிக்குரியதும் புனிதமானதும் உயிரிழப்பதும் இறைத்தன்மையதுமான இந்த மறைப்பொருட்களிடம் உமது இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு மெசியாவே, உமது திருப்பெயருக்கு புகழும். ஆண்டவராகிய உமக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வுடையதும் வாழ்வளிப்பதுமாகிய இந்த அப்பம் வானிலிருந்து இறங்கியது, உலகனைத்திற்கும் வாழ்வளிக்க வல்லது. இதை உண்போர் சாக மாட்டார்கள், மாறாக பாவமன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வு. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பம் நானே. பரமசியாதம் சீடர் கறிவித்த மறை பொருளந்தொய்து விண்ணகத்தே நின்றிறங்கியதா வாழ்வு வழங்கும் அப்பம் நான் அன்புடன் என்னை உண்டிடுவோர் எந்த நிலென்றும் வாழ்ந்திடுவர் பெற்றிடுவர் விண்ணக வாழ்வதனே. நம் ஆண்டவராகிய இயேசு மெசியாவின் அருளும் தந்தையாகிய கடவுள் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். நம் மீட்பரின் விலமதிக்கேறால் திருடல் திருத்தங்களின் மறைபொருட்களை நாம் அனைவரும் பக்தி வணக்கத்தோடு அணுகுவோம். மனத்தேர்நாள் வரும் நம்பிக்கையுடன் குற்றங்குறைகளிலிருந்து விலகி பாவத்துக்காக மனவருந்தி சகோதரர்களின் தவறுகளை மன்னித்து அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவரிடம் அருளையும் பாவ மன்னிப்பையும் இறந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, முடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். பிளவிலிருந்தும் கலந்து விலகி நம் மனசாந்தை தூய்மைப்படுத்துவோம். ஆண்டவரே, முடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். பகைமையிலிருந்தும் வரப்பிலிருந்தும் நம் ஆன்மாவை விடுவிப்போம். ஆண்டவரே, முடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். நற்கருணை கொண்டு தூயாவியால் தூய்மையாக்கப்படுவோம். ஆண்டவரே, முடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஒற்றுமையுடனும் ஒருமைப்பாட்டுணர்வுடனும் புனித மறைவர்களில் பங்கு கொள்வோம். ஆண்டவரே, முடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்களுடன் உயிர்ப்புக்கும் ஆன்மாவின் மீட்பும் காரணமாவதாக. முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. என்றென்றும் ஆமென். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உம்மடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் தேவ கூர்ந்து மன்னித்தருளும். அதியுன்னத இறைவனாகி உம்மை விண்ணரசில் புனிதர் அனைவருடன் சேர்ந்து புகழ எங்கள் உதடுகளை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவராகிய இறைவா, நீர் கருணையுடன் எங்களுக்கு அருளிய துளராத நம்பிக்கையுடன் ஒரு திருமணம் எப்பொழுதும் தூய உள்ளத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் நாசற்றோராய் ஒழுக எங்களை தகுதியுடையோராக்கியிருளும். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை அழைத்து இவ்வாறு வேண்டுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீயாவியில் நின்று எங்களை இரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, நல்லவரான முழு முதல்வரே, இரக்கம் நிறைந்த தந்தையே, உமது இரக்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீயாவியினின்றும் அதன் படைகளிலிருந்தும் எங்களை இரட்சித்தருளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் ஆட்சியும் அதிகாரமும் உடையதே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமது ஆன்மாவுடனும். திவ்ய நற்கருணை தூயவர்களுக்குரியது. தந்தை ஒருவரே தூயவர், மகன் ஒருவரே தூயவர், தூய ஆவி ஒருவரே தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் என்றென்றும் புகழ். ஆமென். வாழுமிறையனை போற்றுங்கள். ஆண்டவருடைய பந்தியிலிருந்து உணவருந்தும் நம்மை அன்பிலும் ஒற்றுமையிலும் அவர் பாதுகாத்தருள்வாராக. திருச்சபையின் பலிபீடத்திலிருந்து தம் உடலையும் இரத்தத்தையும் நமக்கு தரும் மெசியாவை வாழ்த்துவோமாக. நம்மை வாழ்வுக்கும் இயேசு மெசியாவின் அருள்
அவரது கருணையால் நம் அனைவரிலும் நிறைவேறுவதாக. இப்பொழுதும் என்றென்றும் ஆமென். ஆண்டவருடைய பலிபீடத்தில் இருந்து உணவருந்து நிறைவு பெறுவோமாக. திருச்சபையின் பிரமாணமிக்க உள்ள மக்களாய் வாழ இவ்வருள் அடையாளங்கள் நமக்கு வலிமை தருவதாக. உயிரோவியம் என்னை உனதாக்கவா, என் உயிரோடு உயிராக உறவாடவா. தூயாவின் அருள்தால் புகழ்ச்சிக்குரிய புனித உயிரளிக்க வல்ல இறைத்தன்மை வாய்ந்த இம்மறை பொருட்களை அணுகி இவற்றில் பங்கு கொள்ள தகுதி பெற்ற நாம் அனைவரும் இவற்றில் வல்லனான இறைவனுக்கு எப்பொழுதும் புகழும் நன்றியும் செலுத்துவோமாக. ஆண்டவரே உமக்கு புகழ். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவர் மெஸ்ஸியா வழியாக ஆவி கடவுள் தம் கொடைகள் அன்பு தந்தை முழு முதல்வர் நம்மை நன்கு பொழிந்துள்ளார். பரலோகத்தில் மகிமையுற இறைவன் நம்மை அழைத்துள்ளார். அழியா இன்ப பேரு பெற நம்மை நடத்தி சென்றுள்ளார். படி பலிதனிலே பங்கடைவோர்கள் அனைவர்க்கும் நிறைவாய் அருள் மழை பொழியட்டும். இறைவன் கனிவுடன் நாளும் மன்னக வாழ்வின் பாதைகளில் விண்ணின் கொடைகள் வேண்டும். அவை யாவும் கனிவோடு நல்குகவே இறைவன் நிறைவாய் என்றென்றும். வழங்கும் தெய்வீக தூய்மை துலங்கும் மறைப்பொருளை கை கொண்டவர்கள் யாவரிலும் ஆண்டவர் அருள்மழை பொழியட்டும். சிலுவை சின்னம் வழியாய் நாம் மீட்க பெற்றவராயிடுவோம். முத்திரை பெற்றோர்